திமுக உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அவர் இன்னும் மெச்சூரிட்டியே ஆகல உதயநிதி. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய அவர் பதாகைகள் எடுத்து இன்னும் கோஷங்கள் போட்டுக்கிட்டு சிஎம் சார் கதறல் சத்தம் கேக்குதானா? நீங்க தான் கதறிட்டு தானே இருக்கீங்க 35 நாளா. டிவி, கல்யாண வீடு, காது குத்து, கர்மாதி, எங்க போனாலும் கதறல் சத்தம் தான் கேக்குது. நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? தாத்தா தாத்தா என்கிட்ட சொல்ல வந்தத பாதியிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாண பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா. மக்கள் யாரும் கதறல, உங்க கதறல் சத்தம் தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. எப்பவுமே ஆளுநர் உரை தொடங்கினதுமே வெளியே போற ஒரு காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த முறை முழு கூட்டத்தொடர் நடத்தியிருக்காங்க. ஓ பெரியப்பா பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்காத, அதான் வயிறு இருக்கே. ஏய் எடுத்து வாங்கடா பொங்கல போ. பெரியப்பா படு, பெரியப்பா படு. எழுதி கொடுத்தது ஆளுநர் உரையில எல்லாத்தையும் படிச்சிட்டார் சார். மத்திய அரசெல்லாம் கண்டிச்செல்லாம் பேசியிருக்காரு ஆளுநர். நம்ம ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறதுங்கிறது முதற்கொண்டு படிச்சிருக்காரு. ஸ்டாலினால சாதிக்க முடியாத விஜய் சாதிச்சிருக்காரு. இது திமுகவுக்கு இன்னும் எரிச்சலை தான் கொடுக்கும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. அந்த காமெடி எனக்கு பிடிக்கலையா, அந்த காமெடி நாங்கள் எல்லா படத்துலையும் வைப்போம். அந்த காமெடி உனக்கு சிரிப்பு வரலையா, உனக்கு சிரிப்பு வரணுங்கிறது அந்த காமெடியை வைக்கல, உனக்கு எரிச்சல் வரணுங்கிறது தான் அந்த காமெடியை வச்சிருக்கு. ஆனா தேசிய கீதம் 2 முறை பாடி இருக்கு. அப்புறம் கடைசியாகவும் தேசிய கீதம் போட்டுட்டாங்கன்னா அப்பாடா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இதை வச்சு எப்படியாவது மேட்ச் பண்ணிடலாம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போடுவேன். தாவேகாவுக்கும் பாஜகவிற்கும் ஒரு இணக்கமான உறவு வருகிறதோ என்கின்ற அந்த ஐயம் தான் வலுப்பட்டிருக்கிறது. காரணம், ஆளுநர் அவர்கள் நேற்றைக்கு நடந்த நிகழ்வை ஒரு சரித்திர பேர்வான நிகழ்வு என்று பதிவு செய்கிறார். நீங்க கடைசியா எப்ப ஆளுநர் உரை தமிழகத்துல படிச்சதுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா மதேஷ்? 2022ல படிச்சது. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் 4 வருஷம். ஆமா, ஏன்னா திமுக அதுலதான் ரொம்ப முக்கியமா கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? ஆளுநர் உரை இங்க படிக்க வைக்கல சார். இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாட வைக்க முடிஞ்சுல்ல, அன்னைக்கு சொன்னா கேட்கல, அவதானே அதான். அப்ப யாருக்கு ஆளுமை இல்லைன்னு அர்த்தம்? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திமுகக்கு அந்த ஆளுமை இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த ஆளுமை இருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கணும்ல. ஆனா தேசிய கீதம் 2 முறை பாடி இருக்குது, இசைக்கப்பட்ட. சினிமாவுடைய டப்பாங்குத்து பாட்டு ஒன்றும் இல்லையே தேசிய கீதம்ங்கிறது. இந்தியரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போற்றி பாடக்கூடிய பாட்டு தானே தேசிய கீதம்ங்கிறது. அந்த தேசிய கீதம் 2 தடவை பாடினா என்ன தப்பு இருக்குது? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இந்தியாவுடைய விடுதலை தினத்தையே துக்க நாள் என்று அறிவித்தவர். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. ஒரு ஆளுநரும் ஒரு முதலமைச்சரும் இணக்கமா இருந்தா தானே அந்த மாநில மக்களுக்கு நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு இதனால் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை போட்டுக்கிட்டு திமுக என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, இந்த ஆளுநர் இப்படியே இருக்கட்டும், இருந்தாருன்னா எங்களுக்கு நல்லா ஓட்டு விழுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே எல்லாம் விட்டு ஓட்டிங்க. உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு, எங்களுக்கு கட்சியெல்லாம் வேணாம், நாங்க தனியாவே இருந்துக்கிறோம். விஜய் அவர்கள் மோடி அவர்களை பார்த்து கோரிக்கை கொடுத்துட்டு வந்திருந்தார். நாங்கன்னா பாருங்க எப்படி எல்லாம் கம்பு சுத்தணும், இவர் போய் கோரிக்கை வைக்கிறாருன்னாங்க. இன்னைக்கு யாரு இங்க காரியத்தை செயல்படுத்தி காமிச்சிருக்கிறது யாரு? எதிர்கட்சி தலைவரே பேசுறாருல, புல் ஸ்டாப் கமா மாறாம படிச்சாருன்னு. இதுதானே சார் ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஆளுமை திறன்.
இன்னைக்கு படிச்ச ஆளுநர் உரை முழுக்க முழுக்க இந்த விர்ச்சுவல் அபியூசர் வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நோ கல்ச்சர். டேய் சில்பான் அளவோட நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. சசிகலாவோட கால் மட்டும் தான் விழுந்து கிடந்தாரு. ஒட்டுங்க அந்த அம்மா கால்வலியும் போட்டுருப்பாரு. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன இனிமே சொல்லுவியா. விர்ச்சுவல் அபியூசருக்கு எல்லாம் பூரா ரீல்ஸ் கண்டென்ட்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் ஆளுநர். Chief Minister of Tamil Nadu has formed a government with the overwhelming support of the people, single-handed. உங்க அப்பனுக்கு உங்க அப்பன் எப்பவுமே இருப்பான். அவர் அப்படித்தானுங்க சொல்லி ஆகணும். வேற என்ன? அதை தவிர திமுகல இருந்து ஏதாவது பேசுறாங்களா? ரீல்ஸு, கண்டென்ட்டு, ஜென்சி, இன்ஸ்டாகிராம், இதை தவிர அவங்க தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான சோஃபா, இதை தவிர வேற ஏதாவது அவங்க கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பாருங்க இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நாங்க திராவிட மாடலினுடைய சாதனைகள்ன்றாரு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, கரண்ட் இதெல்லாம் இல்லைங்க போது அதெல்லாம் உங்க ஆளுமையில வராதா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சே சார். முடிஞ்சிருச்சு. இப்ப ஆட்சியை தூக்கி கொடுத்துட்டாங்கல்ல. என்னங்க வம்பா இருக்குது? அதையெல்லாம் உங்களுடைய நீட்சினா அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன் பைத்தியம் பிடிச்ச நாயே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் சிறுமிகள் பாலியல் வன்புணர்வு, பாலியல் தொல்லை, கொள்ளை இந்த சம்பவம் எல்லாம் ஏதோ திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒன்றா என்ன? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? எத்தனை போக்சோ வழக்கு கடந்த 5 வருஷத்துல பதிவாச்சுன நம்பர் இருக்கா? இப்ப தாவேகா நிர்வாகிகள் இத்தனை பேர் மேல வழக்குன்னு சொல்லி இப்ப வருதே சொல்றேன். ஐயோ, திமுக காரங்க யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணா அது திமுகன்றதும், இப்ப தாவேகால யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கெல்லாம் தாவேகா மேல பழி சொல்றதுமே தப்பு. ஃபர்ஸ்ட் இல்லீங்க, அதெல்லாம் பழியே போடுங்க. அப்பதான் அந்த கட்சிக்காரங்க கரெக்டா இருப்பாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. போன 5 வருஷத்துல 27,877 போக்சோ திமுக ஆட்சியில. சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காரு, மேடையிலையும் பேசியிருக்காரு, பிரஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காரு. ஒரு வருஷத்துல 6,999 போக்சோ வழக்குகளுக்கு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்திருக்கோம்னு. அப்ப ஒரு வருஷத்துல 7,000னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மதேஷ்? 583 போக்சோ வழக்குகள் ஒரு மாசத்துக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீடியால பேசும்போது என்ன சொல்றாரு? இந்த காவே ஆட்சி வந்ததுல இருந்து 175 போக்சோ வழக்குகள்னு. 583 பெருசா, 175 பெருசா? இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். எப்படிலாம் இப்படி வெக்கம் இல்லாம பேச நீ? என்னுடைய பார்வை 5 நாள்ல 20 கொலைகள் நடந்திருக்குது. அப்படி பார்த்தா அந்த கணக்கெல்லாம் எடுத்து வச்சா அந்த கணக்கையும் டேட்டா எடுத்தீங்கன்னா அதுதான் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு புள்ளி விவரமா பேச இல்ல, நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.